வாங்க எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு காளான் தொக்கு பண்ணிட்டு சாம்பார் வைக்க போகிறோம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். வாங்க. காளான் தொக்கு. ஆமாம், காளான் தொக்கு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். அந்த பிறப்பா ஒரு கத்திரிக்காய் வச்சுக்கிறோம் சாம்பாருக்கு. கொஞ்சம் முருங்கை அறுத்து வச்சுக்கிறோம். இந்த தக்காளி காளானுக்கு தக்காளி வெங்காயம், இந்த மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கிறோம். இது உப்பில் போட்டு சாப்பிட போகிறோம். சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இந்த தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறோம் சாம்பாருக்கு. இந்த கருவேப்பிலை வச்சுருக்கிறோம் 2 குழம்புக்கும். இந்த காளான் இந்த பாருப்பா, காளான் முட்டை மாதிரியே இருக்குது பாருப்பா. முட்டையே இதை விட முட்டை சின்னதாக தான் இருக்குது. இப்போ வர முட்டைங்கெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. பெருசு பெருசாக இருக்குது காளான். நல்லா பெருசு பெருசாக இருக்குது காளான். வாங்க மதியானத்துக்கு எல்லோரும் சாப்பிட்லாம். வாங்க வாங்க சமைக்கிறத பார்க்கலாம். வாங்க சமைக்கிறத பார்க்குறோம்ப்பா. காளானை அரிகிறேன். இந்த நல்லா பெருசு பெருசாக தான் போடுறேன். 1 4 துண்டாக போடுறேன். பெருசாக போட்டாலும் சாப்பிட்றதுக்கு நல்லதாக இருக்கும். சின்னதாக போடுறத விட பெருசாக எடுத்தாலும் ஒரு துண்டு கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். ஊற்றுறேன்ப்பா. ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். இந்த மாதிரி இந்த கரண்டியில் ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சாதான் 2 கடுகு பருப்பு போடுறேன். அக்கா சாப்பாடாக ரெடி ஆகுது. இந்த பருப்பா பூண்டு போடுறேன். நெசுக்குன பூண்டு, கல்லில் நெசுக்குன பூண்டு போடுறேன். இந்த வெங்காயம், இது கருவேப்பிலை வச்சுக்கிறோம். 2த்தையும் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி ஊற்றுறேன்ப்பா. ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுக்கிறேன் மிக்சியில், அது ஊற்றிடலாம். காளான் போடுறோம். நல்லா பெருசு பெருசாக தான் போட்டுக்கிறோம் காளான். மிளகாத்தூள் போட்டு உப்பு போடுறேன். கல் உப்பு தான் போடுறேன். இந்த ஒரு டீஸ்பூன் நிறைய மிளகாத்தூள் போடுறேன். ஆமாப்பா, வீட்டு மிளகாத்தூள். அதே ஜாஸ்தியாக தான் போட்டுக்கிறோம் மிளகாத்தூள். ஒரு பேட்டிடலாம். பேட்டி தண்ணியை ஊற்றிடலாம். மிளகு கூட போடலாம் காரம் வேணும்னா. இந்த வெயிலுக்கு காரம் வேணாம். அதனால் மிக்ஸி தக்காளி அரைச்சல்லப்பா, அந்த தண்ணியை ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே வேக விடலாம். அவ்வளோதான். உப்பு, மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டோம். பூண்டு, இஞ்சியெல்லாம் போட்டுக்கிறோம். அப்படியே வேகட்டும். நம்ம இதை மூடி விட்டுடலாம். மூடி விட்டுடலாம். இது வேகுது ரொம்ப நேரம் வேகுதுப்பா இந்த அரிசி. ஆமாம், 1/2 hour வேகுது போ. அவ்வளோ நேரம் வேகுது ஒரு அரிசி. ஒன்று சீக்கிரம் வந்துடும். இது 1/2 hour வேகுது.
பொரியுதுப்பா. கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி சுட்டுட்டோன்னு தொக்கை இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. உப்பு பார்த்துக்கலாம், உப்பு காரம் பார்த்துக்கலாம். இதுப்பா கரெக்டாக சூப்பராக இருக்குதுப்பா, நல்லா இருக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் தண்ணி சுட்டுட்டோன்னே இறக்க வேண்டியது தான். ரெடி ஆயிடுச்சுப்பா, தண்ணி சுண்டிடுச்சு. அவ்வளோதான், அப்படியே தொக்கை இறக்க வேண்டியது தான். நல்லா உப்பு காரம்லாம் கரெக்டாக நல்லா இருக்குது. ஒரு ஜலதோஷக்காரங்களுக்கு இதில் மிளகு போட்டு அப்படியே தொக்கு பண்ணி தூள் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக ஜலதோஷம்லாம் ஓடி போயிடும். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சுப்பா. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார். இது தொக்கு, காளான் தொக்கு. வாங்க சாப்பிட்லாம்.